அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் இப்போ வந்து புதுசாக வாங்குவீங்க, நீங்கள் காதில் வச்சு ஃபோன் பேசுவீங்க, சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு வைங்களேன். ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கால் வரும்போதோ, இல்லை நீங்கள் வந்து யாருக்கோ கால் பண்ணும்போதோ, நீங்கள் வந்து காதில் வந்து உங்கள் ஃபோனை வச்சு பேசும்போது சவுண்டு ரொம்ப லோவாக கேட்கும். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை, இதை வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க வரோம். அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக வந்து ஒரு மொபைல் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ வந்து வாங்குவீங்க. அந்த மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மாதம், ஒரு 2 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டம் அப்டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்ன பக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பக்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி அந்த அப்டேட் கொடுக்கும்போது நீங்கள் அந்த சிஸ்டம் அப்டேட் வந்து கொடுங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்டேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இடையில ஏதாவது செல்லை நோண்டும் போதோ, இல்லை அதுவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகி அந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆன மாதிரி அப்படி நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுனால உங்களுடைய கேமரா குவாலிட்டி வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து செல்லு புதுசாக வாங்கி நீங்கள் வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணையில் அதில் உள்ள கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து காதில் வந்து வச்சு ஃபோன் பேசும்போது அந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லோவாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து சிஸ்டம் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் அப்டேட் மூலமாக வர்ற பக்ஸுனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, விவோவா, ஓப்போவா, எம்ஐயா, ஸோ என்ன பிராண்டோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் வந்து உங்களோட ஓஎஸை வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி ஒரு டெடிகேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கூடிய சீக்கிரமே அதுக்கான வீடியோ உங்களுக்காண்டி போடுறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதில் வச்சு ஃபோன் பேசும்போது எதுக்காண்டி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லோவாக கேட்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொன்னதில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து அப்டேட் பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த அப்டேட் மூலமாக உள்ள ஒரு சின்ன பக்குனால் அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல், அதாவது வந்து எனக்கு ஒரு வருஷம் வந்து காதில் வச்சு ஃபோன் பேசுவேன்ப்பா, நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் வந்து காதில் அழுத்தி வச்சாலுமே வந்து சவுண்டு ரொம்ப லோவாக கேட்குது. நான் வால்யூமை வந்து கூட்டி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு எனக்கு ரொம்ப லோவாக கேட்குது. ஸ்பீக்கர் ஒரு வேளை டேமேஜ் ஆகிருக்குமோ, நான் சர்வீஸ் சென்டர் போய் நான் ஸ்பீக்கர் மாற்றினா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த இயர் ஸ்பீக்கர், அதாவது அந்த இயர்பீஸில் உள்ள அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து கேட்கவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வந்து ஆயிடுச்சு. பட் நான் வந்து சிஸ்டம் அப்டேட்லாம் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காதில் வச்சு ஃபோன் பேசல வால்யூம் ரொம்ப லோவாக கேட்குது. நான் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, என் மொபைலில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நான் சர்வீஸ் சென்டரில் போய் அந்த இயர் பீஸில் உள்ள அந்த ஸ்பீக்கரே வந்து நான் ரீப்ளாஸ்மெண்ட் பண்ணி வேறு புதுசு போட்டுட்டேன். புதுசு போட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் வச்சு ஃபோன் பேசல சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. ஸோ இதுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்யூஷன் வந்து இருக்குது. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து எனக்கும் வந்து நடந்திருக்குது. ஸோ அதைத்தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று, நீங்கள் வந்து சிஸ்டம் அப்டேட் கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது பக் இருந்துச்சு, ஏதாவது சின்ன பிரச்சனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து குவாலிட்டி கம்மியாகுது, உங்களோட ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாகுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ராப்ளம். அது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக வருது. ஸோ அதை வந்து நீங்கள் அஃபீஷியல் அவங்களுடைய சாஃப்ட்வேர் மூலமாக வந்து ஓஎஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுற மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூசேஜ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை வந்து நம்ம புதுசாக வாங்கி ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி செஞ்சு நல்லா வச்சுருப்போம். அப்படியே நாள் ஆக பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஃபோன் எடுக்க, பேச, ஏதோ வீடியோ பார்க்க, வைக்க இப்படி தான் இருப்போமே தவிர, ஒரு நாள் அந்த ஃபோனை எடுத்து நம்ம தொடச்சி பேக் கவரெல்லாம் கலட்டி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஸ்பீக்கரில் நம்ம சார்ஜ் ஏற்றுற அந்த போர்ட்டில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊதியோ இல்லை நம்ம க்ளீன் பண்ணியோ சுத்தப்படுத்தியோ வைக்கவே மாட்டோம். அது 1 வருஷம் 2 வருஷம் ஆக நாள் கடக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் ஏற்றுறதுல அந்த ஸ்பீக்கரில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் டஸ்ட் அடைஞ்சிரும். அந்த டஸ்ட்டு அடைகிறது மூலமாக அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா
அந்த சவுண்டு வந்து அது வெளியே விடும்போது தான் நம்ம காதுக்குள்ளே கேட்கும். அந்த ஸ்பீக்கர் வந்து சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும். ஸோ அப்படி அடைச்சிருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் நீங்கள் பேசும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் கேட்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு அந்த மொபைலில் உள்ள அந்த இயர்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பின்னூசியோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து பார்த்து பொறுமையாக பத்திரமா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக குத்தி விடுங்க. அப்படி குத்தி விட்டு எல்லா ஓட்டையும் அப்படி குத்தி விட்டு அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளே அடைச்சிருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் ஆகிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸுக்குள்ளே அந்த டஸ்ட்டை அடைச்சிருக்கு. அந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்து விட்றீங்க. உங்களுடைய காதில் நல்லா சத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். உங்களுடைய மொபைலில் அந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் யாருக்காவதோ இல்லை கஸ்டமர் கேர்க்கோ நீங்கள் வந்து கால் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் காதில் வச்சு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து கம்மியாக இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் புதுசாக வாங்கும் போது உங்களுடைய மொபைலில் வந்து எந்த அளவுக்கு சவுண்டு வந்து அதிகமாக இருந்துச்சோ அந்த சவுண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழையபடி திரும்ப வந்து கிடச்சிரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்பீஸில் வந்து அந்த டஸ்ட்டு இருக்குது அப்படின்றத வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பீக்கர் தான் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்டு நினச்சிக்கிட்டு சர்வீஸ் சென்டரில் போய் அந்த இயர்பீஸ் அந்த ஸ்பீக்கரை வந்து மாற்றிடுறாங்க. ஸோ ஒரு சில சர்வீஸ் சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 300 400 500 வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியலை. பட் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. நான் வந்து என்னோடய இயர்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னூசியை வச்சு அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைக்குள்ளெல்லாம் லைட்டாக குத்தி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. முதல்ல நான் ஃபோன் வாங்கும்போது எனக்கு இயர்பீஸில் வந்து எந்த அளவுக்கு சவுண்டு இருந்துச்சோ அதே சவுண்டு இப்போ எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான மொபைலில் உங்கள் மொபைலில் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீக்கரே வந்து கேட்கல அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் வந்து கண்டிப்பாக போகணும். வால்யூம் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து கம்மியாக கேட்குது அப்படின்னா மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏகப்பட்ட ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.